உங்ககிட்டே நாங்கள் எல்லாமே வாங்கி சாப்பிட்றோம், உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலுமே நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு திருவிழாவோ ஒரு எது வந்தாலுமே வாங்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் சாமிக்கு படைச்சதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்? அதாவது இந்து மக்களாகிய நாங்கள் நீங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். நீங்கள் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட்றோம், அதாவது நீங்கள் ரசம் சோறு கொடுத்தாலும் சாப்பிட்றோம், நீங்கள் ஸ்வீட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றோம். ஏன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்னா, எங்கள் வீட்டில் சோறு இல்லைன்றதுக்காக வாங்கி சாப்பிடல, எங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு அன்போடு வந்து நீங்கள் தரீங்கல்ல, அப்படி அந்த அன்போடு தரக்கூடிய ஒரு கிஃப்டை நாங்கள் மறுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறோம்னாக்கா, அதை நாங்கள் அன்பை வந்து புரிந்து கொண்டு உங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்கள் மரியாதையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்படி தானே? அப்படி நாங்கள் ஒரு சகோதரத்துவமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதிரி நாங்கள் ஒன்று கொண்டு போய் கொடுக்குறோம்ல, அதை நீங்கள் வாங்கிக்கணும்ல, அதான் முறை. இப்போ சட்டம்னா ரெண்டு பேருக்கு சமமாக இருக்கணும். நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நான் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குமா? அப்போ நீங்கள் பெரிய ஒரிஜினலா? நீங்கள் எப்போ பெரிய உயர்ந்த குலம், அப்போ நாங்களாம் தாழ்ந்த குலம் அப்படின்ற மாதிரியான டைப் ஒரு பார்ஷியாலிட்டி வருது. இது அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி தெரியல அப்படிங்கிறது இந்த கேள்வியினுடைய உள் கருத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்க. சரிதானே? அப்போ வந்து இப்போ இதில் நம்ம ஒரு பார்வை பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணி கொண்டு போய் கொடுக்குறோம்ல, பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு கடையில் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்குகிறோம். அதை வந்து கடவுளுடைய சன்னிதானத்தில் நாம் வைப்பதாக நாம் நினைக்கிறோம். இந்து மக்களாகிய நாம் என்ன செய்யணும்? அந்த வாழைப்பழத்தை கடவுளுடைய சன்னிதானத்தில் வைத்து இப்போ நம்ம கடவுள்கிட்ட என்ன செய்கிறோம்? பூஜை செய்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், சில மந்திரங்களை சொல்லுகின்றோம். சொல்லி இப்போ அந்த வாழைப்பழத்துக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா சார்ஜ் ஏற்றிக்கிட்டே வரும். 5 ரூபா காசு கொடுத்து வாங்கின வாழைப்பழம் இப்போ என்ன ஆகிடுது? இப்போ அதை நம்ம சாப்பிட்டோம்னா நோயெல்லாம் குணமாக போயிட்டு நம்ம நம்புகிறோம். அதுதான் அந்த பிரசாதமாக வைக்கிறோம். நீங்கள் சாதாரணமாக கடையில் போய் வாழைப்பழம் வாங்கும்போது எப்படி வாங்குறீங்க? அப்பா வாழைப்பழம் கொடுப்பான்னு வாங்குறீங்க. பிரசாதம் வாங்கும்போது எப்படி வாங்குறீங்க? இப்படி ஒரு மரியாதையை வாங்குறீங்க. வாங்குறோமா இல்லையா? ஏன் இந்த மரியாதை ஏன் வந்துருச்சுன்னா, அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏறிடுச்சு, நம்ம நம்புகிறோம். யார் நம்புகிறோம்? இந்து மக்களாகிய நம்ம நம்புகிறோம். அப்படி தானே? அதே மாதிரி நீங்கள் தர்காவில் போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு லட்டை வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்க, அங்கே ஒரு பாய் உட்காந்துருப்பார். அவர் என்ன செய்வார்னா, அவர் சில மந்திரங்கள்லாம் ஓதி உங்கள்கிட்ட நான் ஒரு சார்ஜ் ஏற்றி தரேன்னு பூந்தியை கொடுப்பாரு. இப்போ இந்த பூந்தியை சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகுனா குழந்தை பிறக்கும். இந்த பூந்தியை சாப்பிட்டா எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடக்கும். இந்த பூந்தியை நான் சாப்பிட்டேன்னா நோய் நொடிலாம் தீரும். இந்த பூந்தியை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் பிள்ளை வந்து என்ன செய்வான்? ஃபாரினுக்கு படித்து போயிடுவான். இந்த பூந்தியை நான் சாப்பிட்டேன்னாக்கா நான் வந்து ஐஏஎஸ்ல பாஸ் ஆயிடுவேன் என்று முஸ்லீம்களிலே ஒரு சாரார் நம்புகிறாங்க. இதையும் நாங்கள் தப்புன்னு சொல்லுவோம். அது எப்படிங்க? ஒரு லட்டு நீ என்னதான் சார்ஜ் பண்ணாலும் லட்டு லட்டாக தானே இருக்கும். லட்டு பூந்தியாக கூட மாறும். அந்த பூந்தியில் ஏதாவது மருத்துவ குணம் வருமா? நோயை நீக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குதா? லேப்ல கொடுத்து செக் பண்ணி காட்டுங்க என்று ஒரு பாயே இந்த மாதிரி மந்திரம் போட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்க ஏற்றுக்கிறது. அவரு கொடுத்தா நாங்கள் சாப்பிட்றது இல்லை. நீங்கள் வெறும் வாழைப்பழத்தை வாங்கி வாழைப்பழமாக கொடுத்தா அது ஓகே. ஒரு நீங்கள் வீட்டில் வந்து பொங்கல் ஆக்குறீங்க, சக்கரை பொங்கல் ஆக்குறீங்க, ஆக்கி பாய் இந்தாங்க கொடுத்தாக்கா கண்டிப்பாக நான் இன்றைக்கி கூட நீங்கள் யார் வீட்டாவது ஆக்கி கொடுங்க, நான் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறேன், என்ன இருக்குது சாப்பிட்றேன், பொண்டாட்டி பிள்ளையோட விருந்துக்கு ஏதாவது கூப்பிடுங்க, நானே வரேன். அதுலலாம் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த பொருளிலே ஒரு சக்தி வருது நம்ம நம்புகிறோம்ல, அதை இஸ்லாம் தடை செய்யுது. எங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா அது தடை செய்யுது. அப்படி கிடையாது. எந்த பொருள் நாங்கள் சார்ஜ் வருது நமக்கு எப்படி கன்ஃபார்மாக தெரியும்? யார் சொன்னா? யாரும் சொல்ல நம்மளால என்ன செய்யறோம்? அதை நம்பிக்கை வைக்கின்றோம். அப்போ இறைவன் உயிரோடு இருக்கிறாரு. நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம இறைவன்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம். இறைவனுக்கு காது கேட்குதுல, நம்ம சொல்றதா இறைவன் புரிஞ்சுப்பா, நம்ம நம்புறோமா இல்லையா? இறைவன் கருணையாளர் தானே. ஏன் தேவையை நான் கடவுள்கிட்ட கேட்கறத விட்டுட்டு நான் போய் ஒரு இடத்துல வந்து அந்த வைக்கப்பட்ட அந்த பொருளுக்கு காணிக்கையாக மாற்றி பிரசாதமாக மாற்றி அதுக்கு ஒரு சார்ஜ் வருகின்றது என்று நான் நம்புறேன்ல, இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீம் செய்தாலும் நான் வாங்குறது இல்லை, ஒரு இந்து செய்தாலும் வாங்குறது இல்லை, ஒரு கிறிஸ்டின் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன்? அதை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கல. அப்ப கொள்கை ரீதியாக நான் எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை தருவது சரியா வருமா? ஒரு பிராமணர் இருக்காரு, அவருக்கு வந்து அவர் பிரியாணி சாப்பிடுவாரா? பிராமணர் இருக்காரு, என் சகோதரர் இருக்காரு, அவர் பிராமணராக இருக்காரு, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் கொடுக்கணும். அவருக்கு தக்காளி சோறு பிடிக்கும், அவருக்கு அடையாறு ஆனந்த முல்லை வாங்கி கொடுத்தா பிடிக்கும், அவருக்கு வந்து நல்ல ஸ்வீட்டு வாங்கி கொடுத்தா பிடிக்கும்,
எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் ஒரு பிரியாணியை கொண்டு போய் வாங்கி கொடுத்தா நல்லிணக்கம் வருமா, சண்டை வருமா? நான் உங்களுக்கு கேட்குறேன். அப்போ நல்லிணக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பிடிச்சதை கொடுக்கணுமா, அவருக்கு பிடிச்சதை கொடுக்கணுமா? அவருக்கு பிடிச்சதானே கொடுக்கணும். அப்போ நான் ஏற்றுக்கொண்ட மதத்தின் அடிப்படையில், நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் வாழைப்பழம் தான். அது அல்லாஹ் சாமி என்று ஒருவர் சொல்லி, அல்லாவின் பெயரால் ஒருவர் சொல்லி கூட அதுக்கு என்ன செய்ய முடியாது, மகத்துவத்தை ஏற்ற முடியாது. நோயை நீக்குபவன் இறைவன் தான், வாழைப்பழம் கிடையாது. நோயை நீக்குபவன் இறைவன் தான், அல்லாஹ் தான், பூந்தி கிடையாது. நோயை நீக்குபவன் இறைவன் தான், பிரசாதம் கிடையாது. எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு என்று நான் எனக்கு என்னுடைய மதம் தெளிவாக ஆணித்தனமாக சொல்லும் போது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க சில பேர், இதை ஒரு தொழிலாகவே செய்கிறாங்கங்க. கருங்காலி மாலையை போடுங்க, உங்கள் பிரச்சனை எல்லாம் சரியாயிருங்கிறான். அது எப்படி சரியாகும்? 20,000 கருங்காலி மாலை, 10,000 இருந்தாலும் என் கடனை நான் அடைச்சிருவேங்கிறேன். அவன் 20,000 கருங்காலி மாலை விற்கிறேன், டிவியில் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த புரோகிதத்தை எல்லாம் இஸ்லாம் தரைமட்டமாக ஒழிக்குது. கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் அப்பாவி மக்கள் அவனே என்ன செய்யறான், தன் பிரச்சனை தீரலன்னு சொல்லி ஏதேதோ பல முயற்சிகள் பண்ணி கடவுளுடைய சன்னிதானத்துக்கு வரான். அங்க உட்கார்ந்து ஒருத்தர் என்ன செய்யறான், என்கிட்ட நான் தர பிரசாதத்தை சாப்பிடு, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீருங்கிறான். எல்லாம் சும்மா செய்யறான். அதை எந்த மதத்துல வேணாலும் இருக்கட்டும். நீங்க தர்காவுக்கு போறீங்களே, அங்க காணிக்க வாங்குறாங்களா இல்லையா? கோயிலுக்கு போறீங்களே, காணிக்க வாங்குறாங்களா இல்லையா? ஸ்பெஷல் பூஜை செய்யறன்ற பேர்ல காசு வாங்குறாங்களா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில இடைத்தரகர்களை வேண்டாங்குது. இப்போ இந்த ஏரியா மதுரை வாயில் ஏரியாவில் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எங்கே வீடு இருக்குன்னு தெரியல. அப்போ நீங்கள் ஒரு புரோக்கரை கூப்பிடுறீங்க, அண்ணே இந்த ஏரியாவில் நல்ல வீடாக பார்த்து சொல்கிறேன், 2% கமிஷன் தரேன்றீங்க. இது நியாயம். ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு எந்த இடத்துல மதுரை வாயில் வீடு இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. அதனால ஒரு புரோக்கர் தேவைப்படுது. எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நான் தான் கடவுள்கிட்ட டைரெக்டாக பேசலாமே. இஸ்லாம் அப்படி சொல்லுது ஆணித்தரமா, உனக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை, பாதிரியார் தேவையில்லை, சாமியார் தேவையில்லை, இமாம் தேவையில்லை, அஜரத்து தேவையில்லை. நீ என்ன செய்யலாம், தாராளமாக கடவுளிடத்துல ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யலாம் என்று சொல்லுதுல. இந்த பொருட்கள்லாம் எடுக்கின்ற கொஸ்டின். அதனால தான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா தேங்காய் வாங்கிட்டு போக மாட்டாங்க, பழம் வாங்கிட்டு போக மாட்டாங்க, பூந்தி வாங்கிட்டு போக மாட்டாங்க, வெத்தலை பாக்கு கொண்டு போக மாட்டாங்க, சாத்துக்குடி கொண்டு போக மாட்டாங்க, எதையுமே கொண்டு போக மாட்டாங்க. ஏன்? கடவுள் தேவையற்றதுதான். நான் என் தேவைக்கு என்ன செய்கிறேன், கடவுளை நான் அணுகுகின்றேன், கடவுளை நான் வணங்குவதற்காக போகிறேன், நன்றி செலுத்துவதற்காக போகிறேன். கடவுள் தான் எனக்கு இதையெல்லாம் கொடுத்துருக்காரு, ஏன் கடவுளுக்கு அதையெல்லாம் தரணும் என்ற அந்த காணிக்கை என்கின்ற அந்த சிஸ்டத்தை, பிரசாதம் என்கின்ற சிஸ்டத்தை, இடைத்தரகர்கள் என்கின்ற சிஸ்டத்தை இஸ்லாம் என்ன செய்து அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது மதத்தின் பெயரால் என்ன செய்கிறாங்க, மக்கள் சுரண்டப்படுகின்றார்கள் அப்படிங்கிறத தெளிவாக ஆணித்தரமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, எப்படி நாங்கள் இது பூஜை செஞ்சு நாங்கள் வச்சுக்கிட்டோம், இது பூஜை பண்ணாதது கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக வாங்கி அதை சாப்பிடுவோம். இனிமேல் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, பூஜை பண்ணாததுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, தாராளமாக அதை வாங்கி உண்டு கொள்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.